ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபி ரேடல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னா, பேபிஸ்க்கு என்னென்ன மாதிரியான டாய்ஸ் வாங்கலாம், ட்ரெஸ்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பேபிஸ்க்கு என்னென்ன திங்ஸு, ஃபுட்டு, அதேமாதிரி நியூ மாம் வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒவ்வொரு திங்ஸும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் வாங்கலாம், ரிவ்யூ எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீஷோவில் வந்துட்டு நான் பேபி ரேடல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இது வந்து குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க ஓவராலாக ஓகே, கண்டிப்பாக வாங்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு மோசம் இல்லை. இப்போ வந்து வாங்க, நம்ம எப்படி பேக்கேஜிங்கில் எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து உங்களுக்கு செப்ரேட்டான கவர் இருந்துச்சு ஒரு சில டாய்ஸ்க்கு. உங்களுக்கு அந்த பெரிய பெரிய டாய்ஸாக இருக்கிறதுக்கு ரேடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்ரேட்டான கவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கலர்ஸும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த ரேடல்ஸ் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேபிஸ்க்கு காமிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க. 4th மந்த்தில் அந்த டைம்லலாம் நல்லா பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் ரெட் கலர், பிங்க் கலர், டார்க் க்ரீன் கலர், அதாவது க்ரீன் கலர், நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் இருந்துச்சு. சவுண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட்ஸோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்குற இது வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டாய்ஸும் எந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா ரேடல் டைப்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பேபிஸ்க்கு வந்து ரேடல்ஸாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த சவுண்ட் கேட்குற சைடில் கொஞ்சம் எந்த சைடில் சவுண்ட் கேட்குமோ அந்த சைடு வந்துட்டு ஹெட்டை மூவ் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து டாய்ஸ் வாங்கும்போது ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, கையில் ஆட்டுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போது ஃபேஸ்லலாம் படும். ஸோ அந்த டைமில் எதுவும் அவங்க ஸ்கின்னில் வந்து கிழிச்சிடாத மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6 to 7 டாய்ஸ் வந்துச்சு. 6 டாய்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரேடல்ஸுமே நல்லாயிருக்கும். இது ஒன்று வந்து கீ மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு தெரியல, டீத்னர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்களா இல்லை சும்மா கொடுத்தாங்களா அப்படின்னா. அதனால் பெருசாக யூஸ் இல்லை. சும்மா அவங்க கையில் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக ஈஸியாக இருக்கும் இப்போது. பட் அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச பெருசாக ஒன்றும் விளையாட முடியாது. அந்த கீ வந்துட்டு என்ன கேட்டால் வேஸ்ட்டு தான். மற்றபடி மற்ற ரேடல்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஸில் இருக்கிறனால ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. சவுண்ட்ஸ் இப்போ கேட்கலாம். அதாவது சவுண்ட்ஸ் கேட்குறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரேடல்ஸுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ரேடலோட சவுண்டோட டிஃப்ரென்ஸு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு சவுண்டு கேட்கும். கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் பைன்னு தான் சொல்லணும். ₹120 ₹119க்கு வாங்கினேன், 19க்கு வாங்கினேன். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து.